எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இப்போ ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோவும் தான் இது. சே, ஒரு டீ குடிக்க போனான்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு கூட வர மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கானதும் தான். இப்போது நான் ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறேன், பட் கூட யாருமே இல்லை, ஒத்தையில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோவும் தான் இது. மனசு விட்டு பேசணும், ஆனால் என் ஃப்ரெண்டு கோவப்படுவேன், நான் பேசுகிறத கேட்காம அதே நேரத்தில் கேட்ட மாதிரி இருக்கணும், பதில் பேசக்கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோவும் தான். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, என் பொண்டாட்டி ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கா, நான் அவளை திட்டணும், ஆனால் அவட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரக்கூடாது. அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானதும் கூட. சரி, நீங்கள் போகிறீங்க, தொடர்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே வராரு, வாயம் விட்றான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நண்பர் வேணுமா? அப்போ உங்களுக்கானதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, நான் சும்மா இருக்கேன், என்னுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை மக்களுக்காக, மற்றவங்களுக்காக குறைஞ்ச கட்டணத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அவர் ஜப்பானில் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா ஜோஷி மொஹிமோட்டோ அப்படின்னு பேர். ஜோஷி மொஹிமோட்டோ அப்படின்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு ஆகுதுங்க அவருக்கு பல இடங்களில் வேலைக்கு போயிருக்காரு. ஆனால் வேலை பார்த்த இடத்துலலாம் வேலை சரியாக இல்லை, விரட்டி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சாரு. அதுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கன்னா இவன் சும்மா இருக்கிறான், இவன் ஊதாரின்னு வழக்கம் போல வசப்பட ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு அவர் மிரளலை, பயப்படலை. அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு ட்விட்டர் போட்டுதான். என்னன்னா, நான் சும்மா தான் இருக்கேன், என் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, ஆனால் ரிலீஃப் இருக்கும். என்னடா வித்தியாசமான மனுஷனாக இருக்காப்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் வேற வருவார், எதுவும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தா கண்டிப்பாக பேசுவார். அவரா மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார், நீங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி விஷயங்களை சொல்லி பண்ணா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். ஸோ இதுக்காக அவருக்கு பயங்கர லைக்ஸ்களாக வருது. சில பேர் அவரை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்குறாங்க, ரொம்ப அழகா அது என்னால் முடியாதுன்னு சொல்லி தவிர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வருமானம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புப்படி 70 கோடி ரூபாய்க்கு மேலே இப்படியே அவர் சம்பாதிச்சிருக்காருன்னா பார்த்துக்கிடுங்களேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, அவர் அதிகமாக கட்டணம் வாங்குறதில்ல. அதாவது வீட்டிலிருந்து நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான டாக்ஸி கட்டணம், ராத்திரியானா ராத்திரி சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இவ்வளோதான் அவருடைய கட்டணம். ஆனால் அவருக்கு இப்போ டைரி ஃபுல்லாகி போச்சான். அவரை கூப்பிட்டு புக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களா. மனுஷன் தங்கமாக தான் நேரத்தை மற்றவங்களுக்காக செலவிடுறார். சரி, இதை இவ்வளவு பெருமையாக பேசுகிறோமே, நம்ம ஊரில் இதை செஞ்சா என்ன அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். ஆனால் நம்ம ஊரில் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கிறது பல பேருக்கும் தெரியல, உலகத்துக்கும் தெரியல, அந்த ஜப்பான்கார தம்பிக்கும் தெரியல. நாமெல்லாம் ஒரு 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு 10-15 பெண்டோட டீ கடையிலேயே மாமாங்கம் குடியிருக்கிற ஆட்கள், சாப்பாடு மட்டும் வாங்கி போடுறா, வாழ்நாள் முழுக்க கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் சார் ஷேரிங்கா அப்படின்னு மது விரும்பிகள் இருக்காங்க இல்லையா, அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேரிங் விஷயம் ஏகப்பட்டது ஓடும். ஆக நம்ம ஊர்ல ஃப்ரீயா செய்யற விஷயத்தை ஜப்பான்காரரு காசாக்கி காட்டியிருக்கிறார். எது புத்திசாலித்தனம், எது சந்தோஷமான விஷயம்னு உங்க முடிவுக்கே நான் விட்டுறேன். என்ன ரெடியா உங்க நேரத்தை மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண? காசு வேணும்னா ஜப்பானு, வாசினா நம்ம நாடு.